ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன சமையல் பார்க்க போறோம்னா, நூடுல்ஸ் தான் கிண்ட போறோம். எப்பா நூடுல்ஸுக்கு பேரு. இந்த நூடுல்ஸ் 4 இது எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு போலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு, 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க கொதிக்கட்டும் நல்லா. பாருங்க நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்தோம்னா அந்த பாக்கெட்ட கூடயே சேர்க்க போறோம். பாருங்க எப்பா நூடுல்ஸ் 4 பாக்கெட் எடுத்திருக்கேன் நானு. இப்ப இத உடைச்சு பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லன்னு அந்த நூடுல்ஸை உள்ள போடணும். இப்போ எடுத்து உள்ள போட்டுக்கலாம். பாருங்க உள்ள சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் அது வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு நூடுல்ஸ் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. பாருங்க நல்லா வெந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மசாலா பொருட்கள் தான் சேர்க்க போறோம். வாங்க. அதில் மேகி மசாலா இருக்குன்னா அது கூட சிக்கன் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷம் நல்லா கொதி வந்து வத்துனதுக்கப்புறம் இறக்கிடுங்க. நூடுல்ஸ் ரெடி. 10 நிமிஷத்தில் சாப்பிடுறோமா? டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். யாருக்கு நூடுல்ஸ் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள் அப்படியே குழந்தையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் தான் இப்போ ஆஃப் பண்ணுறது. பாருங்க நல்லா வந்துருச்சு. இது கூட கேரட்டு, பீன்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் சிம்பிளாக செஞ்சு கொடுப்போம். இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்து செஞ்சு செஞ்சு வீடியோ போடுறேன். என் சமையல் யாராவது பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை அடிக்கடி சாப்பிடாதீங்க. ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. எப்பயோ ஒருக்கா சாப்பிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.